ஏன் ஆண்டவருடைய வசனத்தை கவனமாக கேட்க வேண்டும்? 3 விதமான காரியத்தை நான் எப்பயுமே வேதத்திலிருந்து தான் உங்களுக்கு நான் காரியங்களை சொல்லிக் கொடுப்பேன். அதே அதிகாரத்துக்கு நேரத்திற்கு வேற எங்கேயுமே போக வேண்டாம். அதே 3வது வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு. யார் மூலமா சொல்லுங்க? புதிய ஏற்பாடு முதல் 4 சுவிசேஷ புத்தகங்கள் யார் மூலமா அறிவிக்கப்பட்டுச்சு? கர்த்தர் மூலமா. யார் மூலமா? யார் மூலமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே. யார் அது? சீஷர்கள். மத்தேயு, பேதுரு, நிறைய சீஷர்கள் இருக்காங்கல்ல, எல்லாரும் அவரிடத்துல யாக்கோபு, யூதா, இதெல்லாம் அவர் மூலம் கேட்டவங்க. அவர் மூலமா கேட்டு பிற்காலத்தில் நமக்கு அது உறுதியாக்கப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்களா, கர்த்தர் மூலமாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க எழுதின நிருபங்கள்லாம் இயேசுநாதர் சொன்னதைத்தான் உறுதிப்படுத்துவாங்க. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் மூலமா. நல்ல கவனிங்க. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா சொல்ல போறேன். கேட்கறதுனால இங்க என்ன பெரிய ஆசீர்வாதம் உண்டாகுதுங்கிறது. நம்ம கேட்கும் போது நம்ம கேட்கறது சாதாரணமான வார்த்தை அல்ல, கர்த்தர் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்கிறோம். நம்ம கேட்கறது கர்த்தர் மூலமாய் பேசி உறுதியாக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறோம். அப்படி நம்பி கேட்கணும். அதனாலதான் இன்றைய பிரசங்கங்களை இன்டர்நெட்ல எடுத்துட்டு வந்துட்டு டேப்லெட்ல ஓட்டி விடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வசனத்தை சொல்றாங்களான்னு பார்க்கணும். வசனம் இல்லாத இடத்துல நிற்காதீங்க. வசனம் தான் வல்லாம, வசனம் தான் ஜீவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்தை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். வசனங்கள் வாசிக்கப்படணும், விசுவாசிகள் அதை உற்று பார்க்கணும். வசனம் இல்லாத பிரசங்கங்கள் நம்முடைய ஆத்மாவை, அது வேணா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கலாம், அது வேணா உலகத்துல எப்படி செழிப்பா வாழ்றது கற்றுக் கொடுக்கலாம், பரலோகம் போறதை பத்தி கற்றுக் கொடுக்கணும்னா அப்ப ஏன் நான் கவனமாய் கேட்க வேண்டும்? இது இயேசு மூலமாய் சொல்லப்பட்டது, அவர் மூலமாய் உறுதியாக்கப்பட்டது. அவர்கிட்ட கேட்டவங்களே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அவர் சொன்னதை கேட்டவங்களால நமக்கு இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமா? என்ன கீழே சொல்றார்? அடையாளங்களினால், அற்புதங்களினால், பலவித பலத்த செய்கிறார். சும்மா பேசிட்டே போனாரா? இயேசுநாதர் செஞ்ச அற்புதத்தை எழுதுனா இந்த புத்தகமே 10ஆவதுன்னு யோவான் முடிச்சிட்டார். இதுல பாத்தீங்கன்னா கானா ஒரு கல்யாணத்தை மத்த 3 பேர் எழுதல. யோவான் 9ல குணமான குருடனை மத்த பேர் எழுதல. 38 வருஷம் சுகமான அந்த பெதஸ்தா குளத்தை மீதி 3 பேர் எழுதல. அப்ப எழுதுனா புத்தகமே 10ஆதான். எவ்வளவு அற்புதம் செஞ்சிருப்பார். இதுல இவங்களுக்கு தெரியாம எவ்வளவு செஞ்சிருப்பார். அப்ப சும்மா பேசிக்கிட்டே போவாரா? ஜனங்கள் வசனத்தை விரும்பும் போது பலத்த செய்கைகள் சபையிலே நடக்கும். ஆமா, பலத்த செய்கைகள். அதனாலதான் இவங்க மணி பார்க்கிற அளவுக்கு நான் வச்சுக்கிற மாட்டேன். இவங்க மணி பார்க்கும்போது என்னை அல்ல, கொடுத்தவரை தான் இவர்கள் வேதனைப்படுத்துவார். அதுக்கு பேசாம ஆண்டவருடைய வசனத்தை இவங்க வேதனைப்படுத்தி சாபத்துக்குள்ளாக கூட நம்ம நிறுத்திடுவோம்டா. நம்ம நிறுத்திடுவோம். அவங்க எதை பிஸியா இருப்பாங்க. தேவன் சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கள். அதான் தொடங்குகிறார். ஏன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? இந்த வசனம் சாதாரணமான வசனம் அல்ல, பலத்த காரியங்களை நடப்பித்த வசனம். இது அற்புதத்தை நடப்பித்த வசனம், இது அடையாளத்தை நடப்பித்த வசனம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆமா, இங்க வந்து வசனத்தை விசுவாசமா கேட்டவன் டாக்டர் சொல்றதை கேட்கிற அளவுக்கு வச்சுக்கிற மாட்டேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இங்க வந்து வசனத்தை கேட்காதவனுக்கு டாக்டர் நிறைய ஸ்கேன் எழுதுறாங்க, டாக்டர் நிறைய டெஸ்ட் எழுதுறாரு. வாழ்க்கை முழுவதும் அப்படிதான் இருக்கு. இங்க வந்து தாழ்த்துக்கிறவனுக்கு அது தேவையில்லை. ஏனென்றால் படைத்தவரை நமக்குள்ள இருக்கிறார். நம்புறவங்க கையில தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போது பலத்த செய்கைகள் நடக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அற்புதம் நடக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது பாத்தீங்களா, நாகமன்ட்ட என்ன வார்த்தை? எலிசா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பரவசமா இருக்க மாட்டான். ஆனா எலிசா பாத்தீங்களா, எலிசா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஃபட். ஆனா நாகமானவத்தை வந்திருக்கான் இருக்கட்டும், அவன் பெரிய படைத்தலைவன் இருக்கட்டும், அவனுக்கு பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க இருக்கட்டும், நான் சொல்றத அவன்கிட்ட சொல்லு. என்ன? 7 தடவை போய் யோர்தான்ல முகச்சு மூஞ்சி அப்படியே வீங்கிச்சு, அப்படியே கோபத்துல கொப்பளிக்குது. இந்த கடலுக்கு என்ன, கடலுக்கு போட்டா எப்படி கொப்பளிக்கு? சில நேரம் சில விசுவாசிக்கு அப்படித்தான் இருக்கும், கொப்பளிக்குது. உடனே நல்ல வேலை கூட ஒரு நல்லவனை வச்சிருக்கான். ஆமா, இந்திரா காந்தி மாதிரி மோசமான ஆளை கூட வச்சிருக்காங்க. கூட ஒரு நல்லவனையா, ஏனையா நீ காட்டுக்கட்டா நோட்டு கொண்டு வந்திருக்க, தங்கம் கொண்டு வந்திருக்க, வெள்ளி கொண்டு வந்திருக்க, அந்த பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு? பெரிய இவன் மாதிரி முங்கிட்டு வாயா,
1 2 3 4. இந்த வரேன் மேலே வந்து ஒன்று வச்சுக்கிறேன். யாரு? நாகம்மான். யார்கிட்ட? அந்த ஆள்கிட்ட. பாரு, 6 தடவை முங்கிட்டேன், ஒன்றுமே நடக்கல. இவங்களுக்கு ஒரு தடவை முங்கின உடனே எல்லாம் பூரணமாக கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்களேன். 7வது தடவை முங்கி எழுந்திரிச்சு அவன் குழந்தையா இருந்த மாதிரி மாறிட்டான். கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்காம அற்புதம் எப்படி வரும்? வசன அட்டை எடுத்துட்டு போயிட்டு வாக்குத்தத்தம் சரியில்லைன்னு போட்டுட்டு இன்னொரு அட்டை எடுத்துட்டு போன விசுவாசிக்கு எப்படி வரும்? வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டால் இங்கே அற்புதம் நடக்கும், இந்த சேனல்ல அற்புதம் நடக்கும், இந்த இடத்துல அற்புதம் நடக்கும். சாதாரண வார்த்தை இல்லை இது, இது நிரூபிக்கப்பட்ட வார்த்தை. ஏன்னா இந்த கண் வெளியே படைத்தவருக்கு மீண்டும் அதை உருவாக்க முடியும். வசனத்தை நான் ஏன் கவனமா கேட்கணும்னா, ஏன் இஸ்ரவேலோட கேட்டாங்க இப்படி நடக்கும் என் வாழ்க்கையில், அதனால கேட்கணும், அதனால கேட்கணும். பரிசுத்த ஆவியின் வரங்களினால் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தர் ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவனா இருக்கிறான்னா அது அவனுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு மூலமா பேசி சீஷர்கள் மூலமா இன்னும் பிரீஃபாக இன்னும் கொஞ்சம் அது விரிவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவனுக்கு அற்புதம் செஞ்சு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்த நான் உன் கூட இருந்து பேசிக்கிட்டே இருப்பேன், நீ கேட்டு கேட்டு நடந்துகிட்டே இருக்கணும். உன் பாதையெல்லாம் வெளிச்சமா இருக்கும், நீ போற இடம்லாம் அற்புதமா இருக்கும். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவர் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கிறதா. அல்லேலூயா. நீங்க நடந்து பாருங்க, அற்புதம் உங்க வீட்டு வாசல்ல தேடி வரும். வேற யாரும் உங்களை தேடி, பெரிய விஐபி பாஸ்டர்ஸ் வேண்டாம், ஆண்டவர் உங்க வீட்டை தேடி வருவாரு. சுகம் உங்க வீட்டை தேடி வரும், நன்மை உங்க வீட்டை தேடி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் அதனால்தான் எனக்கு என் வாழ்வை மாற்றுவதற்கு, பலத்த செய்கைகளை எனக்கு செய்வதற்கு, என் வாழ்க்கையை நான் நம்ப முடியாதவர்களை செய்வதற்கு என் ஆண்டவர் பேசுவதை நான் கேட்க வந்திருக்கிறேன். அவர் பேசுவதன்படி நடப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். அதன் மூலம் என் ரட்சிப்பை இன்னும் பூரணப்படுத்துவார். 2வது, மனிதனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்கள். இப்போதான் ஆமா, ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் இடையில இந்த 15 கிலோமீட்டர் பாலம் போட முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சீனாக்காரன் 45 கிலோமீட்டர்ல ஒரு பாலம் போட்டிருக்காங்க. பாதி கடலுக்கு உள்ளேயும் பாதி கடலுக்கு வெளியேயும் எப்படிப்பட்ட பீம்களை உபயோகித்து அவன் போட்டிருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. மனிதன் கண்ட்ரோல்ல இல்லாத எதுவுமே இல்லை. கடல் ஆழங்களுக்குள்ளே வேலை செய்கிறான், கடலுக்குள் இறங்கி எண்ணெய் கிணறுகளை வச்சிருக்கான், கடலின் ஆழத்துக்குள்ளே குழாய் போட்டு எண்ணெய்களை எடுக்கிறான், பெட்ரோல் டீசல் கேஸ் நடு கடல்களிலே குழாய்களை விட்டு தீயை எரிய விடுகிறான், குழாய்களின் மூலமாய் வெளியே கொண்டு வருகிறான். மனிதன் செய்யாத வித்தைகளே கிடையாது. வானத்திற்கு ஏறுகிறான், செவ்வாய் கிரகத்துக்கும் போவதற்கு அட்வான்ஸ் போடுகிறான். எல்லாம் அவன் கையிலே கண்ட்ரோல் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே ஒன்றை நமக்கு பதிவு செய்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 7ஆம் வசனம் சொல்கிறது, அவனை தேவ தூதரிலும் சற்று, அந்த சற்று தான் மரணம். அந்த சற்று இருக்குல்ல, மரணம் மட்டும் இல்லைன்னா மனுஷன் தேவதூதரோட மேல, தெரியுமா? மரணம் மட்டும் இல்லைன்னா, ஏன்னா தேவதூதனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்ன லிமிட் தெரியுமா? அவர் போனா தான் வர முடியும். இங்க சும்மா வந்துட்டு வந்த சில பேர் பேக்கை தூக்கிட்டு அப்படியே உலாத்துற மாதிரி உலாத்த முடியாது. அவன் வேலையை முடிச்சுட்டு மேலே போயிடணும். ஆனா நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்குல்ல, எதை யோசிக்கலாம், எங்க வேணாலும் யோசிக்கலாம். திடீர்னு யோசனையில அமெரிக்கா போகலாம், திடீர்னு யோசனையிலே 10 மாடி வீடு கட்டலாம், யோசனையில 1 ஏக்கர் நிலம் வாங்கலாம், யோசனையில தோப்புக்களை வாங்கலாம். அன்லிமிட்டட். அவனுக்கு தேவ தூதர்களே கொஞ்சம் சிறியவனா இருக்கான்னா அது ஒன்னே ஒண்ணு, அவனுக்கு மட்டும் சாவு வரலன்னு வச்சுக்கங்களேன், அவன் மேலே 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 போயிடுவான். எப்படி போயிடுவான்? அவன் மேலே 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 பறப்பான், கடவுளை காலுக்கு கீழே மிதிப்பான். நான் சொல்றேன், என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டவர் இது நமக்கு தந்திருக்காரு. கடலின் மேல அதிகாரம், எல்லாவற்றின் மேல அதிகாரம், சகலத்தின் மேல அதிகாரம். நேற்று கூட நான் பார்த்தேன் பாருங்க, ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தவங்க குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அது ஹெலிகாப்டருடைய விங்ஸ்ல மாட்டிக்கிச்சு பேராசூட். ஆண்டவரே கூப்பிட்டா அந்த ரெக்க கூட விட்டுருது. ஒரு அலையில சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமா, இப்படிதான் உலகத்தில் நடக்குது. அவ்வளோ
வேலை கொஞ்ச நேரத்தில் அந்த ரெக்கை ரிலீஸ் ஆக்கிடுச்சு. இல்லை எங்கேருந்து எங்கே தொங்குறதுன்னு பாருங்க எப்படி இருக்கும். ஆனால் அவனுக்கு பயமே இல்லை. கீழே இருக்க பள்ளத்தாக்குகளை பார்த்தா. இன்னொரு இடத்துல 2 பேரும் ஹெலிகாப்டரில் போனாங்க. திடீர்னு ஹெலிகாப்டர் மேலே கொஞ்சம் உடஞ்சிச்சு. அதனுடைய மேல் பகுதி பறந்துருச்சு. 2 பேரும் ஆண்டவரே இயேசுவேன்னு கூப்பிட்டப்ப அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே வந்தா கடலில் இறங்கினா அந்த ஹெலிகாப்டருக்குள்ள ஒரு போட்டு வச்சிருக்காங்க. கடலில் இறங்கினா உயிர் பழைக்கலாம். அந்த போட்டை எடுத்து அப்படி கடலில் போட்டாங்க, பறந்து போயிடுச்சு. போட்டாங்க. நல்ல வேலை இவங்க ஹெலிகாப்டர் முங்குறதுக்குள்ள அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு வேகமாக இராணுவத்தினுடைய அந்த கடற்படையினுடைய போட்டுகள்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. எல்லா மனுஷன்கிட்ட இருக்கு, எல்லா அறிவும் இருக்கு, எல்லா விஞ்ஞானமும் இருக்கு. ரத்தத்தை புதுசா உருவாக்கிட்டான். ஆர்டிபிஷியல் ஹார்ட் உருவாக்கிட்டான், செயற்கை இதயம். எல்லாருக்கும் மனுஷன்கிட்ட சாவாத வாழ்வு வாழ்றதுக்கு வழி உண்டாக்குறான். மூளையை இயக்கிறதுக்கு சிப்பு உண்டாக்குறான். எல்லாருக்கு. ஆனால் மனுஷன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். பாருங்க, தேவதூதரிலும் சற்று அவனை சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்தீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. நல்ல கவனிங்க, ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம். இப்ப கேட்டு பாருங்க, எல்லா மனுஷனுக்கு கீழ்பட்டு. ஒரு சகோதரிட்ட கேட்டு பாருங்க, கடனை அடிக்க முடியல பிரதர். ஒரு சகோதரிட்ட கேட்டு பாருங்க, பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண முடியலையே பிரதர். எல்லாம் கீழ்பட்டு. நான் பெத்த பிள்ளை சொன்னா கேட்க மாட்டேன், எல்லாம் கீழ்பட்டு. ஆனா கீழே என்ன முடிச்சாரு பாருங்க, இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்கு. தூக்கணும்னு நினைக்கிறேன், தூக்கம் வரமாட்டேங்குது பிரதர். இன்னும் அவனுக்கு எல்லாம் கீழ்பட்டுருக்கு, எல்லாம் பண்றான். நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க ஆனந்த சில்கஸ்ல போய் லிப்ட்ல போனீங்கன்னா என்ன நடக்குது பிரியமானவர்களே? ஒரு ஃப்ளோர் போறதுக்கு ஒரு 20 செகண்ட் காத்திருக்கீங்க. ஆனா 100-150 மாடி இருக்கிற சவுதி அரேபியா துபாயில ஒரு செகண்ட்ல ஒரு மாடி. இப்படி நீங்க அப்படி ஆனந்த சில்கஸ்ல இருக்க லிப்ட்ல இருந்து நீங்க துபாயில இருக்க 100 மாடி கட்டடத்துல இருந்து இறங்குனீங்கன்னா நீங்க நாளைக்கு தான் இறங்கி வருவீங்க. ஆமா, இறங்குதான்னு வந்துடும். அப்படி 100வது மாடியில இருந்து அப்படி கண்ணு மேய்க்க நேரத்தில் 1வது மாடியில் நீங்க வந்துடுவீங்க. எல்லாம் இருக்குங்க. ஆனா மனுஷனுக்கு இன்னும் எல்லாம் கீழ்பட்டு இருக்க காணும். நமக்கு ஒரு பூமி உருவாக்கப்பட போகிறது. அந்த பூமி நமக்கான பூமி. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சொல்லுங்க அதை. ஆமா, இந்த உலகம் தூதர்களுக்கு, இனி வரும் உலகம் நமக்கு. கையை நல்லா தட்டுங்க. அல்லேலூயா. இங்கேயே மூணாறும் வயநாடும் ஊட்டியும் கொடைக்கானலும் இன்னுமானால் எனக்கு தெரியாது, நான் தெரியாதவர்களை பேச மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார் 5ஆம் வசனத்தில், இனி வரும் உலகத்தை பற்றி பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஆமென், அல்லேலூயா. அந்த உலகம் தான் புதிய பூமி. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அந்த பூமியிலே மனிதனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்கும். அவன் மரணத்தையும் ஜெயித்தவனாயிருப்பான். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். இல்லை என்றால் இந்த பூமி பெருசாய் தெரியும், ஜுவல்லர்ஸ் பெருசா தெரியும், நகைக்கடைகள் பெருசா தெரியும், பணம் பெருசாக தெரியும், நிலங்கள் பெருசாக தெரியும். ஆனால் இவர்களெல்லாம் விட்டு தான் போக வேண்டும். இனி ஒரு உலகம் உனக்காக, எனக்காக, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக. நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இனி ஒரு உலகம் நமக்காக. இந்த உலகத்துல தூதர்கள் பிசாசு ஆளுகை செய்கிறார். இனி வரும் உலகத்தில் தேவனே நம்மோடு இருப்பார், இயேசு நம்மோடு இருப்பார். அங்கே கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை. அன்னைக்கு எல்லாம் காலுக்கு கீழே இருக்கும். ஆமா, இன்னைக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்குன்னு சொல்றோம், ஆனாலும் கீழ்படல அப்படின்னு சொல்றாரு. 9ஆம் வசனத்துல பாருங்க, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். நாங்க கறி குழம்பு ருசி பார்த்துருக்கோம், நாங்க மீன் குழம்பு ருசி பார்த்துருக்கோம். ஆண்டவர் என்ன ருசி பார்த்தாரா? அப்ப இயேசு எதுக்கு மரணத்தை ருசி பார்த்தாருன்னா, இனி ஒரு உலகம். அல்லேலூயா. நம்ம தெளிவா வேதம் சொல்லுது,
நாங்கள் இனிமேல் புழுவா பூச்சியா பிறக்க மாட்டோம். இனிதான் மகிமை. கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், மரணத்தை என்ன பண்ணாரா? ருசி பார்த்தார். அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு வேலைக்காரனுக்கு கீழே வந்தார். மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெத்லகேமில் பிறந்தது எதுக்காகனா, என்னை ஒரு புதிய உலகத்தில் வைத்து எனக்கு மகிமையும் கனமும் முடிசூட்டுதலையும் காண கொடுக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல இருந்து சொல்றேன், உங்க பிள்ளைக்கு பைபிளை படிக்க கொடுத்தீங்கன்னா பரலோகம் தெரியும், உலகத்தை படிக்க கொடுத்தீங்கன்னா விஞ்ஞானமும் அறிவும் தெரியும். இந்த பைபிளை படிச்சாதான் இனி வரும் உலகத்தை பத்தி பார்ப்பான், இயேசுநாதர் கூட இருக்கிறத பத்தி பார்ப்பான். அவர் உன் கண்ணீர் அங்கே இருக்காது, அங்கே கண்ணீர் வடியாது. ஏன்னா வடிகிறதுக்கு முன்னாடி தொடச்சுவார். பழைய வேலைகள்லாம் புதுசா. இனி வரும் உலகத்தை பற்றி தெரிய வேண்டுமானால் வசனத்தை கேளுங்கள். அன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய தேவதாசர்கள் பரலோகத்தை பற்றியே பிரசங்கம் பண்ணாங்க, இன்னைக்கு இல்லை. அதனால் நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், இனி அந்த ஆசீர்வாதம், இனி ஒரே ஆசீர்வாதம், இனி வரும் உலகம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் ஒரு பிரசங்கம் கூட பிரதர் ஸ்டான்லி அவங்க பேசி உலக ஆசீர்வாதத்தை பற்றி கேட்டதே இல்லை. ஒரு பிரசங்கம் கூட என்னுடைய தேவதாசர்கள் நான் விரும்பினவர்கள் ஒரு கூட இயேசுநாதர் பேசி கேட்டதில்லை. ஆனால் மாறிவிட்டோம் அல்லவா? அதை பேசுவதற்கும் படிக்க வைப்பதற்கும் கல்வி சாலைகள் இருக்கின்றன. இனி வரும் உலகம் என்ன உலகம்? என்னை மகிமை நாடும், என்னை கனத்தினாலும். ஆமாம், அப்போ நம்ம காலுக்கு கீழே எதுவுமே நம்ம முடியலன்னு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. எதுவுமே முடியலன்னு சொல்ல, எல்லாம் நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வர்றதுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். மூன்றாவது, ஏன் அவருடைய வசனத்தை நாம் கேட்க வேண்டும்? வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 14வது வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். என் பிரியமான சபையே, நான் இந்த ராமநாதபுரத்தை விட்டு நான் 2001 நான் இங்கிருந்து போகும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நல்ல வாழ்க்கை, எல்லா பண தேவைகளை சந்திக்கிறதுக்கு பணக்கார ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருந்தப்ப என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று மட்டும் சில இரவுகள் போராடி இருக்கேன். இன்னைக்கு நீ செத்து போனா எங்கே போவ? இந்த ஒரே ஒரு கேள்வி என்னோடு கூட பல நாட்கள், பல இரவுகள். நான் ஆண்டவரோடு சரியான உறவில் இல்லாத போது, ஆமாம், பல நாள் எனக்குள்ளே மரண பயம் வந்தது. ஏன்னா எனக்கு நல்ல வசனம் தெரியும், நான் விலகி போனதும் தெரியும், நான் ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறதும் தெரியும். என்னை அறியாமலே சில இரவுகள், நம்ம இன்று மதித்தால், இன்று இயேசு வந்தால், வேதம் இருக்கும் என் அலமாரில், என் பக்கத்து அலமாரில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவன் விக்கிரகத்தை வச்சுருப்பான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜில் 3 கட்டில், 3 பீரோ, ஆளுக்கு 1, அப்படிதான் எல்லாம் இருக்கும். அந்த பீரோவில் நம்ம எல்லாம் நமக்கு தேவையானதை வச்சுக்கலாம். பைபிள் இருக்கும் தலைமாட்டில், மேலே தலைமாட்டில் நான் தலையில் வச்சு தூங்குற ஆள் கிடையாது. ஆனால் ஆண்டவரோட ஒரு உறவு இல்லாததுனால நம்ம வாழ்க்கை ஒரு அடிமைத்தனம், தப்பிக்க முடியாத அடிமைத்தனம். பிசாசு அப்படியே உலகத்தை மேல காமிக்கிற மாதிரி காமிச்சு அடிமைப்படுத்துறான். உலகத்தின் காரியங்களை பெருசா காமிச்சு அடிமைப்படுத்துறான். நேரங்களை அடிமைப்படுத்துறான். மனசுக்குள்ள ஒரு பயம், மரண பயம். ஆனா ஆண்டவரோட நெருங்கி பார்த்தால், ஓ ஹல்லேலூயா, அங்க பாருங்க, மனுஷன் ஜீவ காலமெல்லாம் என்ன பயமா? மரண பயம். இயேசுவோட நெருங்க 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 பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. கிடைக்க கிடைக்க மரித்தாலும் அவரோடு வாழ்வோம் என்கிற நிச்சயம் கிடைக்குது. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை அவரோடு நெருங்குவது என்பது, அதனாலதான் நான் ஒரு ஆராதனையில பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் தள்ளி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப டேவிட் சாம் ஜெயசன் பிரதர் சொன்னாரு, எல்லாரும் நெருங்கி வாங்க, நெருங்க நெருங்க அற்புதம் நடக்கும். அவர் 2 மீனிங்ல சொன்னார். விசுவாசி நெருங்கி வா, நெருங்க நெருங்க தேவனோடு நெருங்க நெருங்க என்ன நடக்கும்? அப்ப தேவனோடு நெருங்க நெருங்க பயம் நீங்கும். ஐயோ எதிர்கால பயம் நீங்கும். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, பிள்ளைகளை குறித்த பயம் நீங்கும், மரணத்தை குறித்த பயம் நீங்கும், வாழ்க்கையை குறித்த பயம் நீங்கும். ஐயோ இந்த பயத்தோடு சுத்தி கொண்டிருக்கிற விசுவாசியே, இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு ஏன் மனிதனாய் மாறினார்? நீ வாழ்க்கை முழுசும் பயந்து, இப்ப கூட சொல்லுங்க, ஆண்டவர்
இந்த பயத்தில் இருந்து பூரணமாக என்னை விடுதலை ஆக்கியிருக்காருன்னு நான் 100% சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களேன். 100% நான் சாட்சியை சொல்றேன், குடும்ப சாட்சி. நாங்கள் அதை குறித்து பயந்தவர்கள் அல்ல. இயேசு அதை விடுதலை கொடுத்திருக்க, அதை குறித்த நினைப்போடு நாம் வாழ வேண்டியதல்ல. நாம் மரித்தாலும் அவரோடு, வாழ்ந்தாலும் அவரோடு, நாம் பிழைத்தாலும் அவரோடு. இங்கே இருந்தால் அவர் நம்மோடு இருக்கிறார், அங்கே போனால் நாம் அவரோடு இருப்போம். அதான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு நீ வசனத்தை படிக்க படிக்க ரட்சிப்பு கிடைக்கும். ரட்சிப்பு கிடைக்கும் போது அந்த பாவத்தை பிசாசு கொண்டு வரும்போது நீ சொல்லலாம், நான் மன்னிக்கப்பட்டவன். அப்போ வசனத்தை கேட்கும் போது 3 ஆசீர்வாதம், அற்புதங்களும் அடையாளங்களும் என் வாழ்வில் வருகிறது. கனத்தையும் மகிமையும் இனி வரும் உலகத்தை குறித்து என்னோடு பேசுகிறார். 3வது அடிமைத்தனம். பிசாசு இங்க வசனத்தை எதிர்த்துட்டு வெளியே போய் நிற்கிறவங்களுக்கு அடிமைத்தனம். ஆமா, அவங்களால எதுவுமே செய்ய முடியல, வாழ்வே அடிமைத்தனம், எல்லாமே அடிமைத்தனம், சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் வசனத்தை கேட்கிறவனுக்கு குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாய் மெய்யாய் சத்தியத்தை அறிவீர்கள். ஏன்னா தேவன் வந்தாலே விடுதலை. நான் அதான் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், விடுதலையை பற்றி நாங்கள் பேசுகிறோம், நாங்களே விடுதலை இல்லாமல் இருந்தால் எப்படி? இந்த கேள்விக்கு முதலாவது வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுதலை தருவார், எல்லா கண்ணீரிலிருந்தும் அவர் விடுதலை தருவார், எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர் விடுதலை தருவார். இன்னொன்று சொல்றேன், தேவனோட நடக்கிறவனுக்கு மரணம் எப்பேங்கிறதையும் அவர் சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கண்டிப்பா சொல்லுவார். அது சுற்றி இருக்கிறவர்களுக்கு வேண்டுமான ஆச்சரியமா இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் தெளிவாக பேசுவார். ஏனென்றால் இந்த மரணத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யாரா? தேவனே. பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீடு, நான் 40 வயசுல இந்த மாதிரி கால் இல்லை எனக்கு, உண்மைதான். எனக்கு கால் வலிக்குது, உண்மைதான். என்னால் நிற்க முடியல, உண்மைதான். என்னால் நடக்க முடியல. ஆனால் புதிய ஒரு வீடு. இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கிற சரீரம் மண்ணிலிருந்து எடுத்தால் இனி உங்களுக்கு கிடைக்க போகிற சரீரம் விண்ணிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த விண்ணிலிருந்து வருகிற சரீரத்தை பெற வேண்டுமானால் வசனத்தை எச்சரிக்கையோடு கேளுங்கள். அதான் 2:1 தான் வாசித்த ஆரம்ப வசனம். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கிறவனுக்கு பரிசாக அற்புதங்களை கொடுக்கிறார், பரிசாக கனத்தையும் மகிமையும் இனிவரும் உலகத்தையும் கொடுக்கிறார், பரிசாக மரண பயத்தில், அதுவும் ஜீவ காலமெல்லாம். நிறைய வீட்டில் எங்கள் குடும்பத்தில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பத்தா, ஆமாம், எங்களுக்கு அவ்வளவு விவரம் தெரிஞ்ச காலத்தில் அவங்களை நாங்கள் உயிரோடு பார்த்தது. நான் 2வதோ நம்ம படிக்கும்போது அவங்க மறிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இரவுலையும் தூங்குறதுக்கு பயந்துக்கிட்டு நிலைக்கு கீழே துணிகளை வச்சு அடிப்பாங்களாம், பேய் உள்ள வந்துடும். நிலைக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கும்ல, சின்னதா. ஆமாம், அது நான் அப்பதான் பேய் வராமல் நைட்டு தூங்க முடியுமா? எவ்வளவு அறிவு பாருங்க. பேயும் ஆவியா தான் இருக்கு, அது வாட்டுக்கு டக்குன்னு உள்ள. நமக்கு தெரியும் பிசாசும் ஆவியா தான் இருக்கான், அவன் இங்க கூட வருவான், அவன் யோபுவை குறை சொல்ல பரலோகம் கூட போறான். வசனம் தெரிஞ்சவனுக்கு தானே புரியும், தெரியாத பேதைக்கு என்ன புரியும்? ஆத்தாடி, அந்த ஓட்டையாட, இந்த ஓட்டையாட, அந்த ஜன்னல் ஆட, இன்னைக்கு நைட்டு பேய் வந்து நம்மளை உருட்டிடும், நம்மளை கொன்றும். இது பயம் தேவையா? பிசாசு நம்மளை தூங்க விடாது, பிசாசு நைட்டு ஃபுல்லா சண்டைக்கு கிளம்பும். இன்னைக்கு நிறைய பேரு. ஆனால் ஆண்டவர் வந்ததே, நீ பயப்படாத, இனி பயத்தோடு வாழாத, இனி சாவை குறித்து பயம் வேண்டாம். அதான் மரணமே உன் கூர் எங்கே? ஓசியாவே கத்துறாரு, ஓசியாவே சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அதான் எடுத்து பவுல் எழுதுறார். அப்ப மரணத்தின் கூரை உடைத்து போட்டார், மரணத்தின் வலிமையை உடைச்சு போட்டார். அதுனா ஒரு ஷார்ப்பா இருக்கிற ஒரு கத்தியை உடைச்சிட்டார். இப்போதைக்கு செத்துதான் போன பரலோகத்துக்கு, அது ஒண்ணுதான். ஆனா அதனுடைய வலிமையை ஆண்டவர் முறிச்சிட்டாரு. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அவ்வளவு ஆசீர்வாதம் வரும். அற்புதத்துக்காக காத்திருக்கிறவங்க கேட்கறதுல போய் வீட்டுல கணவன் மனைவியுமா உட்கார்ந்து என்றாவது ஒரு நாள் கேட்ட வசனத்தை பத்தி பேசி இருக்கிறீங்களா? என்றாவது ஒரு நாள் கேட்டவைகள் உங்களோட கர்த்தர் இதை பேசினாரா? இந்த 3 காரியங்கள் நாம் வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிறோமா? ஜாக்கிரதையா இருக்கிறோமா? நானும் உங்களோட பேசினாரா? அது நானும் தூங்கிட்டேன், நீனுமா தூங்கின? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? உனக்கும் புரியலையா? இப்படிப்பட்ட குடும்பங்கள் எப்படி தேவ திட்டத்தை நிறைவேற்றும்? அற்புதங்களும் அடையாளங்களும் வசனத்தை கேட்டு அதன்படி கைக்குள் விலகாமல் இருக்கும்போது பாத்தீங்களா, அந்த ஒரு வசனத்தை எவ்வளவு விலகாமல் மிகுந்த ஜாக்கிரதை கவனிக்க, விலகாமல் மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்கணுமா? அப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கை தட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, விசுவாசிங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. சிலருக்கு அற்புதம் நடக்கும், அவங்களே ஆமேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா.
சிலருக்கு உள்ள ஆத்மாவில் பலன் வரும், அவங்களே உற்சாகம் ஆயிடுவாங்க. இதுதான் நம்ம சபையில வர நாட்கள் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அதனால மரண பயம், பிசாசின் போராட்டம், இவைகள்ல இருந்து இயேசு நம்ம விடுதலை ஆக்குறதா 3வது ஆசீர்வாதம். இந்த பிசாசினுடைய போராட்டங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அந்த போராட்டம் வந்துருச்சுன்னா தூங்க முடியாது. ஐயோ, கொடுமை கொடுமை கொடுமை. எத்தனை வீடுகள் இரவு தூக்கங்கள் இல்லாமல் நாசமாகிறது. என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், மரண பயத்தில் அது பாருங்க, ஜீவ காலம் எல்லாம். அதில் 16வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதனால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல். யாருக்கு கை கொடாம? அவர் மட்டும் லூசிபருக்கு கை கொடுத்துருந்தாருன்னா நம்ம இல்லை. அப்ப எத்தனை கோடி பிசாசு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அவர் மட்டும் லூசிபருக்கு கை கொடுத்துருந்தாருன்னா மனுஷனை படைக்க வேண்டிய அவசியமே. வா வா, மறுபடியும் பரலோகத்துல வந்து உட்கார்ந்துக்க. வா வா, பெருமையா இருந்தீல, சரி வா மன்னிக்கிறேன் சொல்றாரு. அவர் நமக்கு தான் கை கொடுத்தார், நமக்கு தான் கை கொடுத்தார், நமக்கு தான் கை கொடுத்தார். ஹல்லேலூயா.